அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று ஜூலை 10ஆம் தேதி காண உள்ளோம். ஜூலை 10ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் வகுத்த அந்த 365 நாட்களிலும் ஜூலை ஒவ்வொரு நாளாக அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளாக தங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளோம். ஒரு புக் ஆஃப் மெடிடேஷன் என்று எழுதிய அந்த நூலிலிருந்து தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற நூல் கிட்டத்தட்ட எல்லா அறிஞர்களும் ஒரு வாழ்நாள் குறிப்பாகவே எடுத்துக்கொண்டு பயணித்துள்ளனர். உதாரணமாக கூற வேண்டுமானால் ஏற்கனவே கூறியது போல வ.உ. சிதம்பரம் அவர்கள் இந்த ஜேம்ஸ் ஆலன் தொகுதி அனைத்தையும் படித்துள்ளார். அவர் படித்து அந்த அவருடைய வாழ்நாள் குறிப்பிலிருந்து மிக நல்ல பல கருத்துக்களை எடுத்துள்ளார். அந்த கருத்துக்களில் ஒன்றாக இன்று ஜூலை 10ஆம் தேதி ஜேம்ஸ் ஆலன் வகுத்த அந்த ஜூலை 10ஆம் தேதி அடங்கிய சொற்களை தங்களிடம் ஆங்கில மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்துள்ளோம். எமது குருவாகிய எம்.எஸ். சுதயமூர்த்தி அவர்களும் நாள்தோறும் படிக்கக்கூடிய நூல்களில் அவருடைய எழுதிய நூல்களும் ஒன்று என இந்த நேரத்தில் கூறி, பழுதற்ற முழுமையான நிறைவான பெருந்தன்மை எல்லா கலைகளுக்கும் மேலானது. பழுதற்ற முழுமையான நிறைவான பெருந்தன்மை எல்லா கலைகளுக்கும் மேலானது. உயிரூட்டும் சொற்களை சொல்வீர்களா? நாம் நாள்தோறும் உயிரூட்டும் சொற்களை சொல்வீர்களா? நீங்கள் உங்களை துறந்து அந்த சொற்களாக மாறுவீர்கள். உயிரூட்டும் சொற்களை சொல்வீர்களா? நீங்கள் உங்களை துறந்து அந்த சொற்களாக மாறுவீர்கள். நீங்கள் ஒன்றை அறியலாம். மனித இதயம் நல்லது, தெய்வீகமானது. நீங்கள் வாழ்வது அன்பு ஒன்றில்தான். கலை என்பது தெளிவுபடுத்தும் சரியான நன்மை தரும். எனவே சிறந்த உயர்நிலை பெறுவது எப்போதும் ஆசிரியர்களே என அவர் அந்த நூலில் பகிர்ந்துள்ளார். பழுதற்ற முழுமையான ஒரு நிறைவான பெருந்தன்மை எல்லா கலைகளுக்கும் உள்ள பொருந்தக்கூடியது, மேலானது. அவை உயிரூட்டும் சொற்களாக நாள்தோறும் நாம் அதை சொல்வோம் என்றால் அந்த உயிரூட்டும் சொற்களாகவே மாறும் தன்மை நமக்கு ஏற்படும், பெருந்தன்மை ஏற்படும், முழுமையான தன்மை ஏற்படும், பழுதற்று ஏற்படும் என கூறலாம். இந்த மனித இதயம் நல்லது, தெய்வீகமானது. நாம் வாழ்வது அன்பு ஒன்றில்தான். கலை என்பது தெளிவுபடுத்தும் சரியான நன்மை தரக்கூடியது, நன்மை தரும். எனவே சிறந்த உயர்நிலை பெறுவது எப்போதும் ஆசிரியர்களே. The great ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் ஜூலை 10th, the greatness that is flawless, rounded and complete is above and beyond all art, which so preach the living word. Thou shalt forego the self and become that word. Thou shalt know one thing, that the human heart is good, is divine. Thou shalt live one thing, is love. It is perfect goodness in manifestation. Therefore the greatest soul are always teacher. கலை என்பது தெளிவுபடுத்தும் சரியான நன்மை தரும். எனவே சிறந்த உயர்நிலை பெறுவது எப்போதும் ஆசிரியர்களே என கூறி இந்த ஜூலை 10ஆம் தேதி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.